ரஞ்சிதா நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் நம்மளும் சொல்றேன். என்னன்னா, இப்ப நம்ம இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யோசிக்கிறதுனால தானே இங்க ஈக்குவாலிட்டி அப்படின்றது பிரேக் ஆகுது. இப்ப ராவணன் அப்படின்ற கேரக்டரை உயர்த்தினதுனால என்ன ஆகுது, ராமர் அப்படின்ற கேரக்டரை கொஞ்சம் தாழ்த்தணும் அப்படின்ற இடத்துக்கு கட்டாயத்துக்கு அந்த கதை தேவைப்படுது. அதை ரஞ்சிதா பண்ற. அப்படி இருக்கும்பொழுது ராமர் அவர்களை வழிபட்டு இருக்கவங்களே எல்லாருக்குமே அது ஹர்ட் ஆகும்ல. தொடர்ந்து ஈக்குவாலிட்டியை பத்தியும் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசுறவங்களுடைய படத்துல இப்படி ஒரு பாயிண்ட்டை நம்ம வைக்கிறோமே, இது மற்ற மக்களை ஹர்ட் பண்ணாதா அப்படின்றத யோசிச்சிருக்கலாமே அப்படின்றதா என்னுடைய ரெண்டாவது கருத்தா இருக்கு. மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா, 300க்கும் மேல படங்கள் இங்க ரிலீஸ் ஆகுது. பட் யார் யாரோ படங்கள்லாம் சர்ச்சைக்கு உள்ளாகுதுன்னா, ரஞ்சித் தாகே என்னுடைய படம், அதுக்கு அடுத்து மாரி செல்வராஜோட படம், இப்ப வெற்றிமாறன் அவரும் சேர்ந்திருக்காரு. இவங்களுடைய படங்கள்லாம் சர்ச்சைக்கு உள்ளாகுது அப்படின்னு பேசுறேன். எனக்கு மாரி செல்வராஜ் சாருடைய படமா இருக்கட்டும், வெற்றிமாறன் சாருடைய படமா இருக்கட்டும், அதுல தொடர்ந்து நான் பாக்குறது என்ன அப்படின்னா, எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதான் பெரும்பாலான சீக்வன்ஸ் அதை தான் சொல்லுது. அவங்க அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித் சாருடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் சொல்றானே, ஒரு சில இடங்கள்ல வேற ஏதோ ஒரு கடவுளை பெருசா காட்டுறாங்க. நான் எந்த கடவுள் அப்படின்றதெல்லாம் சொல்ல விரும்பல. அப்படி காட்டுறதுனால இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, ஒரு சில கடவுள்களை தாழ்த்தணும் அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் அவங்க வைக்கல. பட் பாக்குற ஆடியன்ஸுக்கு நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸ்க்கு அப்படி ஃபீல் ஆகும்ன்றது ஒரு கிரியேட்டரா அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல.